வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் மசால் தோசையும் கிறிஸ்பியான ரோஸ்ட்டும் தான் செய்ய போகிறோம். இந்த தோசை மாவு எப்படி அரைக்கிறது, என்னென்ன பொருட்கள் தேவைங்கிற ஒரு வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மாவு அரைச்சி ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க விட்டுருந்தோம். நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இதில் இட்லி ஊற்றுறதா இருந்தால் தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம தோசை ஊற்றுறதால தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மாவெடுத்து தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிறது, 4-5 கருவேப்பிலையை நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் போட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினால் மட்டும் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 10-15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். கால் கிலோ அளவுக்கு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ வாணலியில் போட்டுடலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். ரெண்டு நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுடலாம். ஒரு 30-40 செகண்ட் இதை பிரட்டி விட்டால் போதும். துருவின தேங்காயை சேர்க்கிறதால இந்த மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கப் தண்ணி கொதிக்க வச்சு அதில் 6 வரமிளகாயை போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கலருக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன், இது ஆப்ஷனல் தான். 1/2 கப் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மசால் தோசைக்கு தேவையான 2 ஐட்டமும் ரெடி ஆயிருச்சு. தோசைக்கல் காஞ்சிருக்கு. 1/4 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஒரு 30-40 செகண்ட் வெந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை போட்டுக்கலாம். இந்த சட்னியை தோசை முழுசும் தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மசாலா வச்சுக்கலாம். மசாலாவை இந்த மாதிரி லேசாக பரப்பி விட்டு தோசையை மடிச்சிடலாம். அருமையான சுவையில் நம்மளோட மசால் தோசை ரெடி ஆகிருச்சு, எடுத்துடலாம். மறுபடியும் 1/4 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி எந்த அளவுக்கு லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு தோசை திருப்பியால் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். தேய்ச்சி விட்ட பிறகு முருகலாக வேகிறதுக்கு 1-லிருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் பிடிக்கும். தோசை நல்லா செவக்கிற அளவுக்கு வந்த பிறகு எடுத்துடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மசால் தோசையும் கிறிஸ்பியான தோசையையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.